வெல்கம் டு தந்தூர் மேத்ஸ். இப்போ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நம்ம கோர்ஸில் பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் டவுட் கேட்குறது, அதாவது டவுட் வந்து நம்ம எப்படி கேட்குறது, எந்த டைமில் வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் ஜென்ரல் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ பெய்டு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோர்ஸோட நேம் காட்டும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதில் காட்டலாட்டியுமே வந்து நீங்கள் ஸ்டோரில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இந்த கோர்ஸோட நேம் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ கண்டென்ட்னு இருக்கும்ல, இதில் வந்து கண்டென்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ தான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபோல்டர்லையுமே வந்து உங்களுக்கு எந்த டாபிக் இன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம். டெய்லி எல்லா டாப்பிக்லையுமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். அதுலேயும் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயுமே வந்து தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்க்குள்ள ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கிராமருக்கு தனியாக, ஒக்காபுலரிக்கு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராமருக்குள்ள கிளிக் பண்ணிங்கனாலுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்டேட் ஆக தனித்தனி ஃபோல்டரில் தான் போடுவோம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு ஃபோல்டரில், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ஒரு ஃபோல்டரில், அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தனித்தனியாக வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான், சேம் தான். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம இந்த குரூப் இருக்குதுல்ல, அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப்பில் நான் வந்து போட்டு விட்ருவேன். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டவுட் எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ டவுட் வந்து இப்போ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் இந்த சம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த ஆப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1-2 தான் டவுட் இருக்கும். அந்த டவுட்டில் எந்த இடத்துல டவுட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், அல்லது டைப் பண்ணி கூட அனுப்பலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம நிறைய பேருக்கு வந்து இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்கு வேறு ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதை வேறு எதுவும் புக்கு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. எந்த புக்கும் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம மேத்ஸுக்கு வந்து நம்ம போடுற கிளாஸை பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு டெய்லி டெஸ்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ நாங்கள் என்ன நடத்தினமோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக நாங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துட்றோம். ஸோ அப்படினால மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த புக்கும் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் வந்து நாங்கள் எதுவும் ஃபார்முலா சொன்னோம்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் மெத்தட் சொன்னோம்னா அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் தேவைன்னா உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்காக நீங்கள் தனியாக ஒரு நோட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து மேத்ஸுக்கும் அதே மாதிரி தான் ரீசனிங்க்கும். ஓகேவா? ரீசனிங்கில் ஒரு சில ரூல் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் சீரிஸ்னால் நம்ம இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை வந்து நீங்கள் தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நோட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நோட் வேணும். இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் டெய்லி நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸில் இருந்து என்னென்ன ரூல் சொல்கிறனோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிகே. ஸோ ஜிகேக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அதாவது மனோகர் பாண்டே புக்கு, அதுக்கப்புறம் ராகேஷ் யாதவ் புக்கில் இருக்கக்கூடிய மொபைல் ஆப் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் வந்து படித்தாலும் ஓகே, அல்லது நான் புக்கில் தான் படிக்க போகிறோம்னா அந்த 2 புக்கையும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை மனோகர் பாண்டே புக் வாங்குறீங்கன்னா 30 ரூபா புக் வாங்கணும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்னொரு புக்கு வாங்கிடுறாங்க. ஸோ அது குட்டி புக்காக தான் இருக்கும். 30 ரூபா புக்கு வாங்கினா போதும். புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது நெட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டவுட்டு கேட்குறது வந்து உங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் நீங்கள் வந்து குரூப்பில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைமிங் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போய்கிட்டே படிக்கிறவங்க இருக்கீங்க. ஓகே, அதனால் வந்து நீங்கள் காலையில் 5 மணி 4 மணி கூட எழுந்து படிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த டைம் கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் நைட்டே வந்து உங்களுக்கு அடுத்த நாள் டார்கெட்டுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிரும். குரூப்லேயே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டுக்குள்ள வீடியோ வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு முந்தின நாளே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த நாளில் எப்போ டைம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எத்தனை வாட்டினாலும் அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படிங்கனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஜாயின் அண்ட் யூஸ் டெலகிராம் குரூப். ஸோ டெலகிராம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய நம்ம குரூப் இருக்குதுல்ல, அதில் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். டெய்லி ஈவினிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து அந்த லிங்க் இல்லாமல் இருக்கும். அப்படின்னால அவங்க நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டெலகிராமில் வந்து முக்கியமாக தேவையில்லாத மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இருக்கிறப்போ டவுட் யார் கேட்காங்களோ அதை தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் தேவையில்லாத மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா
டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டவுட்டை வந்து நாங்கள் தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தங்க மேத்ஸ்லேருந்து ஒரு சம்மு கேட்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டவுட் கேட்கறதுக்கு, டவுட் ஆன்சர் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த குரூப்பை யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா டெலகிராம் குரூப் வந்து நம்ம அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெலகிராம் குரூப் வந்து நான் 2 குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கான்ஸ்டபிள் ஜிடிக்கு 1, அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கு 1. இப்போ 2 எக்ஸாமுக்குமே படிக்கிறவங்க வந்து 2 குரூப்லேயும் ஜாயின் ஆகிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? பட் இதில் வந்து ஜிடியில் படிக்கிறவங்க எம்டிஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிலபஸ் இருக்குது. ஓகே, சிலபஸ்ன்னு இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அவங்க வந்து கேட்குற டவுட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்ல இருக்கவங்க ஜிடிக்கு படிச்சிங்கன்னா இதில் வந்து நாங்கள் டார்கெட் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் வந்து உங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் போகலாம். ஸோ அப்படிங்கிறனால தான். ஏன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எம்டிஎஸ் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதனால தான். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போ ஜிடிக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னால கட் ஆஃப் கம்மியாக எடுத்தால் போதும். அதனால அவங்களுக்கு கம்மியான லோடு தான் கொடுப்போம், கம்மியான டார்கெட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த குரூப் உங்களுக்கு தேவையோ அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. 2 குரூப் வேணாலும் 2லேயும் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ், ஹாய், குட் மார்னிங், வேறு யாராவது பற்றி என்ன அப்படின்னு கேட்குறது, உங்கள் ஊருக்காரங்க, ஒரே காலேஜ்காரங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணால் நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப்பில் வந்து படிப்பு ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? வேறு ஏதாவது நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களோட மெசேஜ் வந்து நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடிக்கடி நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜ் யாரும் ஒரே மெம்பர் வந்து பண்ணுறீங்க, அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரிமூவ் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த குரூப்பை வந்து நீங்கள் டவுட் கேட்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வருது, ஒரே கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அந்த டாப்பிக்கு மட்டும் தனியாக இன்னொரு எக்ஸ்ட்ரா வீடியோ போடலாம், அல்லது அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து லைவ் கிளாஸ் வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ போடுறோம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இந்த மாதிரி இதை எப்படி படிக்கணும்னு தெரில, இது ஏன் படிக்கிறோம்னே தெரில அப்படிங்கிற மாதிரி எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? குரூப்பில் கேட்கலாம், அல்லது இந்த இதில் மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.